அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துக்கிட்டு வர்றோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா இன்ஜினியரிங் மற்றும் அது சார்ந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வரோம். பர்ட்டிகுலரா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, அது போக நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் முக்கியமா எந்தெந்த கல்லூரிகள்ல வந்து இலவசமா படிக்க முடியும்? எப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது? எங்கெல்லாம் கம்மியான ஃபீஸ்ல வந்து படிக்கலாம்? அப்படிங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் வீடியோஸ்ங்கிறத குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து விஐடில எப்படி ஃப்ரீயா படிக்கிறது, அமிர்தா யூனிவர்சிட்டில எப்படி ஃப்ரீயா படிக்கிறதுன்னுலாம் வீடியோஸ் போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் இது மாரி இன்னும் வேற ஏதாவது யூனிவர்சிட்டீஸ்ல வந்து நம்ம ஃப்ரீயா படிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். அதுபோக இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமா பார்க்கப்படுதுங்க. இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படி படிக்கலாம்? அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிற தகவல்கள பார்ப்போங்க. ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்யபாமா யூனிவர்சிட்டி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா, அதாவது நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அந்த 2 ஃபவுண்டேஷனும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு இலவச கல்விங்கிறது குடுக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? இந்த ஸ்காலர்ஷிப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்பு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் வழியா இந்த வருஷம் 2026, 27வது வருடத்துக்கான அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுங்க. ஸோ இந்த ஓப்பன் ஆன அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதி மே 17, 2026ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்புல 80% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். மற்றும் உங்க குடும்ப வருமானங்கிறது 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயமா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா கவர்மெண்ட், அதாவது அரசு பள்ளி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக இது அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி வந்து மே 17, 2026ன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகள், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்க, அன்பு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்னு சொல்றாங்க. சரி சார், இப்ப இதுக்கு நிறைய எல்லா வெப்சைட்ஸ்லயும் ஃப்ரீயா படிக்கிறத பத்தி சொல்றாங்க. ஆனா அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் பாருங்க. ஆக்சுவலா ஹிப்ஹாப் தமிழா .காம் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா, அதுல வந்து வேற சில விஷயங்கள்லாம் வரும். அதாவது அவரோட தனிப்பட்ட விஷயங்கள் வரும். ஹிப்ஹாப் தமிழா .com/edu, eduனா எஜுகேஷன் சொல்லுவாங்க. EDUன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ்ங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த வெப் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி இணைந்து இந்த அன்பு ஸ்காலர்ஷிப்கான ஃபார்ம்ங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன தகவல்கள்லாம் கேட்குறாங்க, என்ன டாக்குமெண்ட் மற்றும் சம்மரிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் பெயர் கொடுக்கணும், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் பிளட் குரூப்புங்கிறது கொடுக்கணுங்க. அடுத்து ரெசிடென்சியல் டீடைல்ஸ்னு சொல்லி உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது உங்கள் அப்பா பெயர், அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அப்பாவோட மாத வருமானம் என்ன, அம்மா பெயர், அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மாவோட மாத வருமானம் என்ன, உங்களுக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் இருக்குதா, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதா, உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு 3 கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. இதுலேயே வந்து நமக்கு ஸ்க்ரோல் பண்ணோம்னா எல்லாமே வந்துடுதுங்க. என்ன கோர்சஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி படிக்கிறவங்களும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க உங்களை வந்து மேபி ஃபோன்லேயோ இல்லை ஃபிசிக்கலாகவோ வெரிஃபை பண்ணி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் வந்து அங்கே நீங்கள் 3 வருட படிப்போ இல்லை 4 வருட படிப்போ இலவசமாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக என்னென்ன கல்லூரிகளில் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க, என்னென்ன கல்லூரிகளில் வந்து குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்க முடியும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வேணுங்கிறவங்க
யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.